என்னங்க நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்ட இடத்துல வாங்க வாங்க வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சு. ஐயோ பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க மறந்துட்டேன். என்னங்க ஐயோ என்னங்க என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. பசிக்குது. சீக்கிரம் வாங்க ஏறுங்க. ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். கிண்டி வச்சிட்டு வந்துட்டமா? நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு? விடுங்க ஏறுங்க. டார்லிங் என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவப்பட வரட்டு. ஐயோ பரவாயில்லைங்க விடுங்க. என்னங்க இப்ப மட்டும் நீங்க வரல உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க, திங்க கத்து கொடுத்திருக்காங்க, தூங்க கத்து கொடுத்திருக்காங்க. வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க வாங்க. இருச்செல்லாம் என்ன விமல் சார் மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி நாங்க பங்கனுக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பங்கன்ல சாப்பிட்டு வந்துருவோம். ஓகே ஓகே. திவ்யா பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கறோம். பை. வாங்க வாங்க. மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ என்ன இப்போ? கதவு பூட்டல இரு. ஐயோ என்னங்க? ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க. ஏறுங்க டார்லிங். கிளம்பு கிளம்பு. ஏய் இங்கே ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி. ஆமா ஆமா வா போலாம். என்னங்க அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க இருக்கு. ஆமா வண்டி வந்துருச்சு. வா 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 பாட்டியை பார்க்கலாம். வா வா. அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதே இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. மாப்பிள்ள வந்ததுல இருந்து வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தட்டு மாத்திருவாங்க. உள்ள வாங்கல. நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தேன். ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவ யாரும் என்னை வந்து கூப்பிடவே இல்லை. அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள. நான் போய் உடனே அவங்களை வர சொல்றேன். உள்ள வாங்க. அடே நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா? இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே. ஆமா ஆமா நல்லா செய்வேன். வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து செய்யவா? மருமக ட்ரைனிங் போயிருந்தாலே முடிஞ்சிருச்சா? அம்மா முடிச்சிட்டா. 1 இயர் ஆயிடுச்சு. ஜாபுக்கு சமனிமா எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. கட்டம் போட்ட சட்டை. நீங்க கூப்பிடலன்னு சங்கடப்படுறாரு. கொஞ்சம் போய் கூப்பிடுங்களேன். அப்படியா? ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் கூப்பிடுறோம். அண்ணே உள்ள கேசரி செய்யறாங்கல்ல, கம்ம கம்மனு வாசம் தூக்குதுனே. நெய் நிறைய ஊத்திருப்பாங்க போல இருக்கு. பவர் ஏறியது பேசாம இருடா. அம்மா யார தேடுறீங்க? சம்பந்தமா விட்டு மூத்த மருமக பிள்ளை வந்திருக்காரா? அட விருதாமா? ஐயோ நீங்களா? அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் வேற யாரோ நினைச்சிட்டோம். கோச்சிக்காதீங்க தம்பி. உள்ள வாங்க. வராமலே இருந்திருக்கலாம் இருக்கு. சரி சரி போய் தட்டை மாத்துங்க. நான் அப்புறமா வரேன். போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க. கேசரி திங்க அலையிற போடா. வந்ததும் சரியில்லை, வாக்கப்பட்டதும் சரியில்லை. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா அந்த மாதிரி இருக்கு என் கதை. இந்த ஹாரம் 8 சவரன் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கினது. ஆமா உமாராணி, உன் வெயிட் என்ன? 58 கிலோ. ஓ என் தம்பி 60 கிலோ தான். அதான் கேட்டேன். அவன் உன்னோட நல்ல கலர்ல. பரவாயில்ல. ஆமா நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா? இல்ல ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக். ஓ அப்ப வேலைக்குலாம் போற ஐடியா இருக்கா? நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாரு. தண்ணி வேணுமா? இல்ல இல்ல எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வந்துட்டமா. ஆமா நீங்க பொண்ணு சொந்தமா இல்ல பொண்டாட்டி சொந்தமா? பொண்டாட்டி சொந்தம். என்ன முறை வேணும்? திவ்யாவுக்கு அண்ணன் முறை வேணும். அப்ப நீங்க எனக்கு மச்சா முறையா? ஆமா ஆமா. நம்ம பக்கத்துல உட்கார்ற ரொம்ப அழகா வேற இருக்கானே. அண்ணே அவன் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அதானே உங்களை மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன்.
யாருக்கு தெரியும்? இவன் பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போகும். சரி வா வா. இங்க பாரு, இந்த பயவிலையில கழுவுறதுல இருந்து வாங்கி குடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னைய மதிக்காம போதுவார். ஆமா, தக்காளி சட்னில வெந்தயம் போட்டு செய்வீங்களாமே, திவ்யா சொல்லுச்சு. ஏன் நான் விச சட்னி கூட நல்லா செய்வேனே, அவ சொல்லலையா? எதுக்கு மச்சி அடிக்கிறீங்க? நானும் வீட்ல கேசரி போடுறா, போய் தின்றா போடா. என்னங்க நீங்க போய் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏன்டா நீ உள்ள வாங்க. உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல, இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் கூட கூட்டிட்டு வந்தனா. உள்ள வாங்க. கொஞ்ச மனத்தை அவ வாங்கிட்டா, ஒட்டி கிடந்த மனத்தை இவன் வாங்கிட்டேன். பார்த்த சமஸ்தே துரிதே ஜெகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். சாமி, நல்ல நேரத்தில் லக்ன பத்திரிகை படிச்சிருங்க. திருச்சி மாவட்டம் துவாக்குடியை சேர்ந்த மாரிமுத்து கற்பகம் தம்பதியரின் ஜேஷ்டகுமாரதி சௌபாக்கியவதி உமாராணி என்கிற கன்னிகைக்கும், திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த வெங்கடேசன் மகாலட்சுமி தம்பதியரின் ஜேஷ்டகுமாரன் பத்து என்கிற பத்மநாபனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். குத்துனா எஸ். தட்ட மாத்த போறாங்க. எல்லாருக்கும் டீ காஃபி ஏதா கொடுங்க. அப்படி உங்க வீட்டுல எச்சியல இருந்தா அது சாப்பிட்ட பிறகுங்க. மனுஷன்னா மதிக்கணுமியா, தெரியுமா? நான் எப்படா உன்னை மதிக்காம இருந்தேன்? நான் ஒன்ன சொல்லல, என் மாமனார் குடும்பத்தை சொன்னேன். மாவாட்ட போனாலும் மாங்காய் திருட போனாலும் மச்சினை உதவி தேவைப்படு. என்னது மாங்காய் திருட போறதுக்கா? இதே சொன்ன எங்க தாத்தா கூழ்பாண்டிதே. களவாணி குடும்பங்கிறது சரியாதான் இருக்கு. யோ, என்ன கிரிமினலா யோசிக்கிறாப்ல இருக்கு? இல்ல, நீ எனக்கு 300 ரூபாய் தரணும், அத சொன்னேன். யோ, அதை விட முக்கியமான விஷயம் இருக்கியா? என்னைய மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்தன் வச்சிருக்கான் பாரு, சரியான ஆப்பு. என்னடா சொல்ற? என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒண்ணு இருக்கு. அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க. இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கட்டுறாப்புல பேச்சு. என்னாச்சு? கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சினோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கேன். அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா. 2 பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டு இருக்காங்க. அவங்க சண்டை இல்ல, அந்த பைய என் குழந்தையாலத்தை கட்டுவோம்னு சவால் விட்டு போயிருக்கேன். என் மாமனார் குடும்பமே நாரி சிரிச்சு போச்சு. அட வெக்கம் கட்டவனே, உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவ்வளவு சந்தோஷப்படா? என்ன பண்ற பாருங்க அவன. சுமாரே, அவன் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்காம செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க நீ. பொறுமையா பேசலாம். என்ன பொறுமையா பேசணும்? என்னதான் இருந்தாலும் உன் புள்ள பண்ணது தப்புதான். குறுக்க வராத. அமல், கதவு தர. ஒன்ன முதல்ல அடிக்கணும். கதவு தரடா. அம்மா, அப்பா, நாளைக்கு தானே வரேன். நீங்க என்ன இன்னைக்கே வந்துட்டீங்க? நீ இன்னும் படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பொண்டாடி கேக்குதா? அப்பா, பொண்டாடி கேக்குதா? ஏய், பாருங்கப்பா. விடுமா. ஓடாத. சொன்ன கேளு. அப்பா, புடிங்க பா. புடிங்க அவன. விடு. எது வேணா உள்ள போய் பேசலாம், வெளிய வேண்டாம். வெங்கடேஷ், நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஒண்ணே 4 சாத்து சாத்துருவேன். தலை. ஐயோ, ஓடி போடா. டேய், அமல், வேண்டாம். நில்லே. சொன்ன கேளுடா. டேய், எங்கடா ஓடுற? எங்க ஓடுற? டேய், இல்லடா. டேய், பாவண்டா ரம்யாமா. அவங்க ஃபோன் பண்ணி எப்படி அழுதாங்க தெரியுமா? எத்தனை வருஷத்து பழக்கம். இவன் மட்டும் ஏடா வந்த? மேல டோர் லாக் ஆயிருப்பா. நீ மோன அம்மா புடிப்பா. டேய் வெங்கடேஷ், இதே அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணா நீ உன் பிள்ளை சும்மா இருப்பீங்களாடா? இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன், ஒரு பொண்ணு பத்துக்கலாம்னு. நீ தான் வேணான்ட்ட. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது. கொலகாரி ஐடியாத. கொலையும் செய்வாள் பத்தினி. கேள்விப்பட்டல? போடாத. டேய், இருடா உன்னை. டேய் டேய் டேய், உங்க அம்மா என்ன கொல்ல வராடா. கதவை திறடா. டேய், டேய் இல்ல. டேய் டேய் டேய். திருட்டு பசங்களா, இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி கொளுத்தி விட்டுறவா? ஐயோ அப்பா, டார்லிங், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. கோவத்தை குறைங்க. இவன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மரியாதையா அவங்க வீட்டுக்கு போய் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் பிள்ளைய. பா, அதெல்லாம் முடியாதுப்பா. அம்மா, கல்யாண மண்டபத்துல அந்த குடும்பமே சேர்ந்து நான் அடிச்சு அசிங்கப்படுத்துச்சு. நீ அங்க இல்ல. நீ மட்டும் அங்க இருந்திருந்தான்னு வையேன், இதே கடலா கட்டி எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சிருப்ப. ஓகேப்பா. சரிடா, அந்த ரம்யா பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு போய் அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க. இது கரெக்டா தானே இருக்கு.
சரிம்மா, அந்த பொண்ணுகிட்ட வேணா நம்ம பையனை மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். வேற யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. ஓகேவா? இத பாருடா, சும்மா எல்லாம் மன்னிப்பு கேட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். உன் புள்ள பண்ண காரியத்தினால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அந்த புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன். என்ன சொல்றா உன் புள்ள? கேட்டு சொல்லு. அப்பா என்னப்பா கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? ஏய், நீ என் புள்ள தானே? உம்மா கால்ல நான் எத்தனை தடவை விழுந்திருக்கேன்? கால்ல விழுறேன்னு சொல்றா. ஓகேவாமா? உனக்கு ஓகேவா? வெளியே வாங்க. ஓகேவா? எல்லாம் ஓகே ஓகே. போடி. அண்ணே, கார கடலையில இருந்து கடல் நண்டு வரைக்கும் இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? தம்பி யாரு? புதுமுகமா? உபசரிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத தண்ணி அடிக்க கூப்பிடும் போதே கேட்டிருக்கன்னு. கூப்பிடவும் பின்னுக்க நாய்க்குட்டி மாதிரி ஓடியான்ட்டு இப்ப கேள்வி கேக்குறியா? கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்குறானா? முதல்ல இந்த தண்ணியை ஓபன் பண்ணி ஊத்து. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம கர்நாடகாவெல்லாம் இழுக்கிற? ஏதாச்சும் ஒரு நேரத்துல பேசிதானே ஆனு. இப்ப சரக்க உடைச்சு ஊத்து. வந்த வேலையை கவனி. தம்பி, ஏற்கனவே என் மச்சினை விட்டு நிச்சயார்த்தத்துல உங்களை பாத்திருக்கேன். என் பேரு விமலு, உங்க பேரு அமலு. இன்னொருத்தர் கருக்காமலு. அப்படி போட்டனா வாயை முடிக்கிட்டு சரக்க ஊத்து. 2 பேத்துக்கு ஒரு எழுத்துதே வித்தியாசம். நீ சரக்கடிக்க கூப்பிடுவ அண்ணன் ஏன் ஒத்துக்கிட்டனா, வயசு வித்தியாசம் பார்க்காம நீ என்னைய தப்பா நினைச்சிட கூடாது. அதுக்காகத்தே அமலு விமலு கூட்டணின்னு சொல்லுங்க. எடுத்து எல்லாரும் சிஎஸ்ஐடி. சியர்ஸ் சியர்ஸ். தம்பி, இப்ப அண்ணனுக்கு எதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா அத சொல்லு. அண்ணே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அமலு, உன்னைய விட சீனியர் இந்த விமலு. இந்த கதையினா இங்க வேணாம், உன் கதைய சொல்லு. அண்ணே, நான் ஒரு புள்ளைய லவ் பண்றேனே. அப்ப நீ லவ் பண்ற புள்ள யாரு? எல்லாம் உங்க தேவதையோட தொங்கச்சியதான். ஐயோ விமலு, உங்க மாமனார நீ பழி வாங்கணும்னு நினைச்ச. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாட்டவே மாட்டாது. யூஸ் பண்ண. கரெக்ட் டீப்பாலு. ஏ சகல, உன்னைய வச்சு என் மாமனார் கண்ணுல விரல விட்டு ஆட்டல. நான் விமல் இல்ல, வாடா சகல. 2 பேரும் சேர்ந்து பண்ணுவா ரகல. டார்லிங், ஒரு செகண்ட். என்ன காலையிலேயே கொலையறீங்க? இல்ல டார்லிங், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன புதுசு அண்டர்வேர் பனியன் வேணுமா? ஓ, பர்சனலா ஸ்கூட்டர் கேட்டீங்கல்ல, அதான் இந்த மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. அதுவும் இல்ல. அப்புறம் காலையில நானும் என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த டீ பால் சொன்னேன். என்னன்னு? இப்படி அரட்டி கட்டினா நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துடுங்க. என்னன்னா, உன் மச்சினை கல்யாணத்துக்கு போலன்னா பரவாயில்ல, உன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நீ அக்கா புருஷனா போய் நிக்கணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு தான் அசிங்கம்னே. என் தேவதைக்கு ஒரு அசிங்கம்டா. இந்த விமல மனசு என்ன பாடுபடும். அதனால குடும்பத்தோட அந்த குள்ளச்சி கல்யாணத்துக்கு இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறா. நிஜமாவா சொல்றீங்க? என் தேவதை மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா ஏதோ பெருசா சொன்னாங்க, மாப்பிளைக்கு கொஞ்சம் போல மான ரோஷம் இருக்கு, கூப்பிடாம கல்யாணத்துக்கு வர மாட்டாருன்னு. அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி நீங்க வரீங்கன்னு போன் போட்டு சொல்றேன். எனக்கு மான ரோஷம் இல்லையா? வைக்கிறண்டி ஆப்பு. ஏய், நசமாதா சொல்றியா? உன்னை நம்பலாமா? சரி சரி சரி. யாரு? உங்க அக்காடா, மாமா கல்யாணத்துக்கு வராராம். உன் தம்பி என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறான். நம்ம மாமாவை கரெக்ட் பண்ணிட்டா போல இருக்கே. என் மேல சத்தியம் பண்ணி சொன்னாருமா, நிச்சயமா வருவாரு. அப்பா கிட்ட சொல்லு. சரி சரி. ஏய், 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கடி. சரி. 10 உமால நல்லா இருக்காங்களா? வீட்ல இருக்கானா? இல்ல இல்ல, 10 உமாவும் ஊட்டிக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே வந்துருவாங்க. ஓ, சரி சரி சரி. வெச்சிடுறேன். கல்யாணத்துல பாக்கலாம். ரம்யாவை கேட்டேன்னு சொல்லுமா. டேய் விமலு, இந்த நிமிஷத்துல இருந்து நீ கமல் மாதிரி நடிக்கணும். என்ன, அதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன யோசனை? வாங்க, அப்படியே லக்கேஜ் கொண்டு வந்துருங்க. வாடா. வாடி திவ்யா, வா வா. வாமா. வாமா திவ்யா. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. வாடா. பைய கொடுங்க. எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. யாரும் மதிக்கிறதுக்காக நான் இங்க வரல. என் கொழுந்தியா கல்யாணம்னு வந்திருக்கேன். வல்லைனா என் தேவதைக்கு தான் அசிங்கம்னு வந்திருக்கேன். தேவதை சொல்லி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேடா. ஆமா சித்தப்பா, மாப்பிள்ள எங்க? உள்ள ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கான். விருந்து சாப்பிடறானா? அண்ணே வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? பாப்பா தம்பி, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காப்பா? இவங்கதே என்ன மதிக்கலைனா இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளனா. என் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நான் தான் மினுக்க நிக்கணும்.
ஒரு வார்த்தை மதிச்சு என்னைய கூப்பிட்டியா? ஐயோ அண்ணன் மன்னிச்சிருங்கண்ணே, நானே பல பிரச்சனையில இருக்கேன். நீங்க தான் வந்துட்டீங்களே, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியா நடத்தி கொடுங்க. அம்மா அண்ணனை கவனிங்க. இதோ வந்துடுறேன். ஓடி போ, உனக்கு பிரச்சனையே நான் தாண்டி. ஆமா சித்தப்பா, கல்யாணத்தை மண்டபத்துல வைக்காம ஏன் வீட்டுக்கு மாத்தினிய? அது என்னமோ தெரியலப்பா, அவனே திடீர்னு மாத்திட்டான். அதனால நாங்களே குறையும் போயிருக்கோம். ஆஹா, மண்டபம்னா ஈஸியா அந்த குட்டச்சியை தூக்கி இருக்கலாம். ஏச்சம்ம சகல அமலுக்கு சொல்லணுமே. தம்பி அமலு. சொல்லுங்க விமலு. டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன், உனக்கு நக்கலா? நம்ம திட்டத்தை மாத்தி திட்டணும். என்னாச்சு? கல்யாணத்தை மண்டபத்துல வைக்கல, வீட்டுக்கு மாத்திட்டாங்க. அத விடுங்க சகல, ரிஸ்க் எடுக்கறலாம் நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க ரசுக்கு மாதிரி சாப்பிட்டவங்க நிலைமைனா என்னாச்சுன்னு எனக்கும் தெரியும். ரசுக்க நான் சாப்பிட்டுக்கிறேன், ரிஸ்க நீ எடுத்துக்க. வை போன அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.